பேபி 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 அவனுக்கு நீங்க என்னமோ பேபின்னு சொன்னாப்பட்டு இருந்துச்சு. ஆமாங்க, இப்ப என்னோட விளையாடிக்கிட்டு இருந்தது. பிஸ்கெட் வேணும்னு கேட்டது. கார்ல போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள காணாம போயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாரு. நான் என்ன பதில் சொல்வேன்? பேபி பேபி. அழாதீங்க அழாதீங்க. அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? நல்ல நேரங்க, பார்க்க மூக்க முடியுமா? சும்மா புசு 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 அழகா இருப்பா. என்ன வயசு இருக்கும்? 4 முடிச்சு இப்பதான் 5 ஆரம்பம். அவ்வளவுதானே. 15 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள பேபிங்க பீச்ல காணாம போனாதான் கிடைக்க மாட்டாங்க. 5 வயசு தானே, நிச்சயமா கிடைச்சிருவாங்க. ஏதாவது நகை போட்டிருந்தீங்களா? கழுத்துல ஒரே ஒரு செயின் மட்டும்தான். ஓஹோ, புள்ள பிடிக்கிறவனா தூக்கிட்டு போயிருப்பானா? அதெல்லாம் எங்க பேபி கிட்ட நடக்காது. யாரா புதுசா வந்தா லொல்லுன்னு கடிச்சிடும். என்னங்க இது தமாஷா இருக்குது? அதுக்கு என்னங்க தெரியும், நாய் தானே. நாயா? நாயை பத்தி எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? பிஸ்கோத்து, கழுத்துல சங்கிலி, எதிரிகளை பார்த்தா பிளட் கடிக்குமா? ஆமா சார், நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏமா என்ன பார்த்தா நாயை முடிக்கிற மாதிரியா தெரியுது? இவருங்க சார், நாயை இல்ல சொல்லாதீங்க, அது என்னுடைய பேபி. சார் சார் சார், தயவு செய்து எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க. உனக்கு பேபி தானே வேணும், கவலைப்படாத, நான் கொண்டுறேன். பேபி பேபி. பேபி இந்த உன் பேபி. நீங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிய அந்த நாய்க்கு சொல்லு. ஏன் இது தொலைஞ்சு போகாம இருந்தா நான் உன்னை சந்திச்சிருக்க முடியுமா? டிரைவர் டிரைவர், பேபி கிடைச்சிருச்சு. இவர்தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்படியா? சார், நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எங்க உயிரை காப்பாத்துனீங்க, எங்க வேலையை காப்பாத்துனீங்க. சரி சரிப்பா, அதெல்லாம் ஏன் இப்போ இதா பேபிய டிரைவர்கிட்ட கொடுத்து வண்டியில வச்சு பத்திரமா பாத்துக்க சொல்லு. சரி, சாந்தோம்ல போற போது கார்ல இறக்கி விடுறேன், வாங்க. உனக்கு ஏன் வீண் சிரமம்? பரவாயில்ல வாங்க. பரவாயில்ல வாங்க, அப்படி கூப்பிட்டா வரேன். இதுதான் வீடு. என் பேர் ராமு. என் பேர் சீதா. என் பேர் முத்தையா. ரொம்ப முக்கியம், வா முத்தையா. நீங்க தினமும் பீச்சுக்கு வருவீங்களா? அங்கதான் வேலை எனக்கு, தினம் வருவேனே. நான் வரேன். நானும் வரேன். நம்ம கூட கார்ல வந்தது யார் தெரியுமா? யாரு? கோடீஸ்வரர் குபேரியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அவரோட பிள்ளை அமெரிக்காவில படிச்சுட்டு போன வாரம் தான் மெட்ராஸ் வந்ததா சொன்னாங்க. அவர் தானே இவரு. அப்படியா? சந்தேகமே இல்ல. எடுத்து கண்ணக்கட்டே பாருங்க. விவசாய பசங்களா, உங்களுக்கு வேற வேலை இல்ல? இங்க என்ன வேடிக்கை? சினிமா டிராமா கிடையாது உங்களுக்கு? போட 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 விசில் வேற இல்ல. சாருக்கு என்னையா நெருப்பட்டி கொடுக்குறீங்களா? நெருப்பட்டியா? நெருப்பட்டி கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. போயா. சும்மா சொல்லக்கூடாது. கார்ல வந்து இறங்குற மாதிரியே தெரியல, கப்பல்ல வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. கிண்டல் பண்ணாதீங்க. உங்க அப்பா குபேரர் மனசு வச்சா கப்பலே வாங்கி கொடுப்பாரு. டிரைவர் சார், நாங்க வரும்போது முன்னால பார்த்துட்டு தானே வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஆமா சார். நான் வரட்டுமா? வாய வாய. Hey, stop! ஏமா கண்ணு மணி தெரியாம கார் ஓட்டா இப்படி பார்த்து ஓட்டக்கூடாது. சிச்சி, ஆனாலும் இப்படியா? நடு ரோட்ல நடந்து வந்தா அப்படிதான். தப்புதாம்மா. அதை விட பெரிய தப்பு மழை காலத்துல வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றது. ஆமா ஆமா, அதுவும் பெரிய தப்புதான். சார், எங்க சாவி எடுத்து போறீங்க?
கொடுங்க அதை. தொடாத. மன்னிப்பு கேள். மன்னிச்சிருங்க. நில்லுங்க, நான் தான் மன்னிப்பு கேட்டேன். இதுக்கு என்ன சொல்ற? இந்த சட்டைய நீ துவைச்சு கொடுக்கணும். உங்க சட்டையை நான் துவைச்சு கொடுக்கணுமா? முடியாது. வேணா பணம் கொடுக்கறேன், ட்ரை கிளீன்ல போட்டுக்கோங்க. உங்ககிட்ட பணம் இருக்கலாமா? ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரே சட்டை தான். இதையும் ட்ரை கிளீனிங் போட்டு அப்புறம் நான் எப்படி காலேஜுக்கு போவேன்? ஹேய், யூ ஆர் a lucky girl. ஒரு குளம் பக்கத்திலே இருக்கு. இந்தாங்க போய் இத துவைச்சிட்டு வாங்க. சாய வேண்டாம். துவைச்சிட்டு வாங்க. இந்தாங்க உங்க சட்டை. துவைச்சு கொண்டு சொன்னா கிழிச்சிட்டு வந்திருக்கிறியா? இது எந்த காலத்து சட்டையோ? நீ வேணும்னு செஞ்சிருக்கிற. இந்தா முதல்ல இதை தச்சுக்கிட்டு வா. முடியாது. முடியாது? இதோ பாரு. சார், நம்ம சண்டை போட வேணாம், சமாதானமாவே போயிடும். உங்களுக்கு நான் ஒரு புது சட்டை வாங்கி கொடுக்குறேன். ஓகே? ஓகே. இது போதுங்க. ஐயா, அது வேண்டாம். அதை விட நல்ல சட்டையா பாருங்க. இத பாருங்க, நல்லா இல்ல? ஐயோ, இது ரொம்ப விலை அதிகமா இருக்குமே. அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இருந்தாலும் தகுதிக்கு மேல அந்தஸ்து தானா தேடி வரும்போது ஏத்துக்க வேண்டியதானே? உள்ள இடம் கொடுத்தாலும் நிலம் இடம் கொடுக்கலையே. உள்ளத்துல இடம் இருந்தா போதும். இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நீங்க எம்ஏ பாஸ் பண்ணிட்ட மாதிரி நானும் பிஏ பாஸ் பண்ணிட்டேன். எல்லாம் உங்க நல்ல நேரம் தான். நோ நோ நோ, நம்ம ரெண்டு பேருக்கும் இப்ப நல்ல நேரம் தான். ராமு, நீங்கப்பா இங்க வந்த? ஒண்ணு இல்ல, நீ வந்த மாதிரியாதான் நானும் வந்தேன். அவரு உங்களுக்கு தெரியுமா? இவன் என்னுடைய ஃப்ரெண்டு. உனக்கு தான் ஃப்ரெண்டு, ஆனா அவங்களுக்கு நான் டிரைவர். டிரைவரா? அது மட்டும் இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்க வீட்டு மருமக ஆமா, இத்தனை நாள் வரைக்கும் நான் முன்னால உட்காந்து வண்டி ஓட்டுறேன், பின்னால உட்காந்துக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க ரெண்டு பேருமே முன்னால உட்காந்துருவோம். நாங்க ரெண்டு பேரும் பின் சீட்ல உட்காந்தா நீ வண்டி விடுவியா? அக்கா கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம கல்யாணம்னு அப்பா சொல்லிருக்காரு. ராமு, நீ காதலிச்செல்லாம் போதும், சட்ட புட்டு கல்யாணத்தை பண்ணிக்க. அக்கா, அப்பா உங்களை எங்கேன்னு கேட்டாரு. பார்க்கல படிக்க போயிருக்கீங்கன்னு சொன்னேன். பாத்தனே, இவங்க படிச்ச லட்சணத்தை புத்தகம் எல்லாம் படிச்சாங்களே. இந்த அதிசயத்தை நம்ம ஐயா கிட்ட சொல்லி நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை ஒண்ணு வச்சு சொல்லாமா? அது அவ்வளவு சுலபம் இல்ல. எங்க அம்மாவோட சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கு.